ஒரு சாதாரண கேள்வி வெறும் 250 ரூபாய். அப்புறம் உலக அறிவியலையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க கையில இருக்கிற மிக குறைவான வளங்களை வச்சுக்கிட்டு உலகமே வியந்து பார்க்குற ஒரு விஷயத்த உங்களால செய்ய முடியுமா? நிச்சயமா அது ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். அதுவும் எந்த ஒரு பெரிய அடிப்படை வசதியும் இல்லாத நேரத்துல. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம அலச போற விஷயம் அதை பத்தி தான். இந்த விரிவான தேடலுக்கு, அதாவது நம்மளோட இந்த ஸ்பெஷலான டீப் டைவ்க்கு எதையாவது புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வத்தோட வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வரவேற்பு. இன்னைக்கு பிப்ரவரி 26, 2026. இன்னும் சரியா 2 நாள்ல, அதாவது பிப்ரவரி 28 அன்னைக்கு இந்தியா முழுக்க தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட இருக்கு இல்லையா? ஆமா, அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான தலைப்பை நாம எடுத்திருக்கோம். இதற்கான கையேடுகள், சர் சி.வி. ராமன் அவங்களோட வாழ்க்கை குறிப்புகள், ஒலியியல் கோட்பாடுகள், அப்புறம் தேசிய அறிவியல் தின உறுதிமொழி, இந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பயணத்தை ஆரம்பிக்க போறோம். இந்த பயணத்தோட நோக்கமும் ரொம்பவே சுவாரஸ்யமானது. பிப்ரவரி 28ஆம் தேதியை நாம ஏன் தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம்? வானம் ஏன் நீல நிறமா இருக்கு, கடல் ஏன் நீளமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சாமானியனோட கேள்வி எப்படி ராமன் விளைவு அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பா மாறுச்சு. இதையெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். முதல்ல இந்த பிரம்மாண்டமான அறிவியல் பயணத்தோட நாயகனான சி.வி. ராமன் அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிப்போம். 1888ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி திருச்சியில சந்திரசேகர் மற்றும் பார்வதி இணையருக்கு மகனா அவர் பிறக்கிறார். அவரோட படிப்பு பின்னணியே ஒரு தனி சரித்திரம் சொல்லலாம். கண்டிப்பா. ராமன் அவங்களோட கல்வி பயணத்தை பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். விசாகப்பட்டினத்துல மெட்ரிக் மற்றும் எஃப்ஏ படிப்பை முடிச்சுட்டு சென்னை மாநில கல்லூரியில 1905ல தன்னோட பிஏ பட்டத்தை தங்க பதக்கத்தோட வாங்குறாரு. அதுக்கப்புறம் 1907ல எம்ஏ பட்டத்தையும் தங்க பதக்கத்தோடே முடிக்கிறாரு. படிக்கும் போதே அவர் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸா தான் இருந்திருக்காரு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க குடும்பமே ஒரு மிகப்பெரிய அறிவு பின்னணியை கொண்டது. ராமன் அவங்களோட அண்ணன் சுப்பிரமணியன் இருக்காரு இல்லையா, அவரோட பையனான சந்திரசேகர் அவரும் பிற்காலத்துல நோபல் பரிசு வாங்கினார் அப்படிங்கிற தகவல் பலருக்கும் தெரியாது. வாவ், ஒரே குடும்பத்துல 2 நோபல் பரிசு. ஆனா ராமன் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான திருப்புமுனையை நாம இங்க கவனிக்கணும். அவர் எம்ஏ முடிச்ச உடனே அவரை லண்டனுக்கு அனுப்பி ஐசிஎஸ், அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் படிக்க வைக்கணும்னு அவரோட அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு. அந்த காலத்துல ஐசிஎஸ் படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே, மிகப்பெரிய கௌரவமாச்சே. அப்புறம் ஏன் அவர் போகல? அங்கதான் விதியே விளையாண்டுச்சு. லண்டன் போறதுக்கான மருத்துவ பரிசோதனையில ராமன் கலந்துகிட்டப்போ, உங்க உடல்நிலை லண்டன் குளிர தாங்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு மருத்துவ தகுதி மறுக்கப்பட்டுச்சு. அவர் லண்டன் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு மெடிக்கல் ரிஜெக்ஷன் தான் இந்தியாவுக்கு ஒரு நோபல் பரிசை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை அவர் மட்டும் பாஸ் ஆகி லண்டனுக்கு ஐசிஎஸ் அதிகாரியா போயிருந்தா அறிவியல் உலகம் ஒரு மிகப்பெரிய மேதையை இழந்திருக்கும். ஆமா, அந்த நேரத்துல அது ஒரு மாபெரும் தடையா தெரிஞ்சிருந்தாலும் அதுவே அவரோட அறிவியல் பயணத்துக்கான மிகப்பெரிய நுழைவு வாயிலா மாறிடுச்சு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. லண்டன் போக முடியாததால தன்னுடைய 19 வயதிலேயே கல்கத்தாவுல நிதித்துறையில, அதாவது ஐஎஃப்எஸ்ல மாசம் 400 ரூபாய் சம்பளத்துல துணைத் தலைவரா பணியில சேர்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்துல 400 ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை. அதுவும் அவ்வளவு சின்ன வயசுல ஒரு உயர் பதவி. அதான். ஆனா அவருக்குள்ள இருந்த அறிவியல் தாகம் மட்டும் குறையவே இல்ல. அவரோட தினசரி அட்டவணையை நான் படிச்சப்போ நிஜமாவே எனக்கு தலை சுத்திடுச்சு. அவருடைய அந்த உழைப்பு கற்பனைக்கு எட்டாதது. தினமும் காலையில 5:30 மணிக்கு எழுந்து கல்கத்தாவில் இருக்கிற ஐஏசிஎஸ், அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் ஆய்வகத்துக்கு போயிடுவார். அங்க காலை 9:45 வரைக்கும் தன்னுடைய ஆராய்ச்சியை பண்ணுவார். அதுக்கப்புறம் அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்பி காலை 10 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தன்னுடைய அரசாங்க வேலையை பார்ப்பார். அதோட முடிஞ்சுதா? கிடையாது. வேலை முடிஞ்ச உடனே மறுபடியும் சாயங்காலம் 5 மணிக்கு ஆய்வகத்துக்கு போய் நைட் 9:30 மணி வரைக்கும் தான் ஆராய்ச்சியை தொடருவார். ஒரு நாளைக்கு சராசரியா 15 மணி நேரம் உழைப்பு. ஆமா, அதுல 7 மணி நேரம் அலுவலக வேலை, 8 மணி நேரம் ஆய்வகத்துல ஆராய்ச்சி. இப்படி ஒரு மனுஷனால எப்படி தொடர்ந்து இயங்க முடிஞ்சதுன்னு நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. அவருடைய இந்த அயராத உழைப்புக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்தவர் ஐஏசிஎஸ்ஐ நடத்தி வந்த திரு அம்ரித்லால் சர்க்கார் அவங்க தான். ராமன் அவங்களோட அறிவியல் தாகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தேவையான முழு சுதந்திரத்தையும் சர்க்கார் கொடுத்தார். ஒரு முறை ராமனை பத்தி சர்க்கார் சொல்லும்போது, ராமன்
ISCSன் மதிக்கத்தக்க ஒளிமிகுந்த ஆபரணம் அப்படின்னு மனசார புகழ்ந்து பேசினார். அது மட்டும் இல்லாம ராமன் பண்ணின இன்னொரு மிகப்பெரிய தியாகத்தை நம்ம இங்க கட்டாயம் பேசியே ஆகணும். அவரு நிதித்துறையில வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அவருக்கு மாசம் 1100 ரூபாய் சம்பளம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அது அந்த காலத்துல ஒரு ராஜாங்க சம்பளம்னு சொல்லலாம். ஆனா அறிவியலுக்காகவும் தன்னுடைய முழு நேரத்தையும் ஆராய்ச்சிக்காக மட்டுமே செலவிடணும் அப்படிங்கறதுக்காகவும் அந்த 1100 ரூபாய் அரசு பணிய அப்படியே உதறி தள்ளிட்டாரு. ஆமா, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறைவான சம்பளத்துல, அதாவது வெறும் 600 ரூபாய் சம்பளத்துல கல்கத்தா பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா வேலைக்கு சேர்ந்தார். பணத்தையும் மிகப்பெரிய பதவியும் தூக்கி போட்டுட்டு அறிவியலை மட்டுமே நம்பி அவர் எடுத்த அந்த முடிவுதான் அவர் ஒரு மாபெரும் விஞ்ஞானியா செதுக்குச்சு. ஓகே, அவர் அந்த அளவுக்கு அறிவியலை நேசிச்சாருன்னு புரியுது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒளியின் ரகசியங்களை தேடி புறப்பட்டதுல ஆச்சரியமே இல்ல. நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி ஒளியோட அடிப்படை பண்புகளை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடலாம். கண்டிப்பா சொல்லலாம். ஒளி அப்படிங்கிறது ஒரு வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடியது. இந்த வேகத்துல அது போனா ஒரு வினாடிக்குள்ள பூமியை 8 முறை சுத்தி வந்துடும். அதே போல நாம சாதாரணமா பார்க்கிற வெள்ளை ஒளிங்கிறது உண்மையிலே ஒரே ஒரு நிறம் கிடையாது. அது வானவில்லில் இருக்கிற 7 நிறங்களோட கலவை. அதனாலதான் முப்பட்டகம், அதாவது பிரிசம் வழியா ஒளியை செலுத்தும் போது அது 7 நிறங்களா பிரியுது. கரெக்ட். இதுல நீங்க ஒரு சிவப்பு நிற சட்டைய பாக்குறீங்கன்னா அது ஏன் சிவப்பா தெரியுது? அந்த சட்டை வெள்ளை ஒளியில இருக்கிற மத்த எல்லா நிறங்களையும் உறிஞ்சிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் பிரதிபலிக்குது. அதனாலதான் உங்க கண்ணுக்கு அது சிவப்பா தெரியுது. ஒளியோட இந்த சிதறடிக்கப்படுற பண்பு தான் ராமனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வியை கொண்டு வந்துச்சு. 1921ஆம் ஆண்டு ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு கப்பல்ல ராமன் திரும்பி வந்துட்டு இருந்தார். அப்போ மத்திய தரைக்கடலோட ஆழமான நீல நிறம் அவர் ரொம்பவே கவர்ந்துச்சு. வானம் ஏன் நீல நிறமா இருக்கு, கடல் ஏன் இவ்ளோ ஆழமான நீல நிறத்துல இருக்கு அப்படிங்கிற கேள்வி அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? ஆமா, ஆனா அதுவரைக்கும் அறிவியல் உலகத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? வானத்தோட நீல நிறம் கடல்ல பிரதிபலிக்கிறதால தான் கடல் நீலமா தெரியுதுன்னு தானே எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. லார்ட் ராலே அப்படிங்கிற புகழ்பெற்ற விஞ்ஞானி சொன்ன அந்த தியரியை தான் எல்லாரும் நம்பினாங்க. ஆனா ராமன் அதை அப்படியே ஏத்துக்க தயாரா இல்ல. வெறும் பிரதிபலிப்புனால மட்டும் இவ்வளவு ஆழமான நீல நிறம் வர வாய்ப்பில்லையேன்னு யோசிச்சார். ஒளியின் துகள்கள் கடல் நீர்ல இருக்கிற மூலக்கூறுகளால சிதறடிக்கப்படுறதால தான் இந்த நிறம் உருவாகுதான்னு அவர் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினார். அந்த ஒரு கேள்வி, அந்த ஒரு சந்தேகம்தான் February 28, 1928 அன்னைக்கு அந்த மாபெரும் கண்டுபிடிப்பா உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த ஆராய்ச்சி அவர் எப்படி செஞ்சாருன்னு கேட்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள எந்த பெரிய லாபம் அவர்கிட்ட இல்ல. வெறும் 250 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சாதாரண கருவி. ராமன் மற்றும் அவருடைய மாணவரான KS கிருஷ்ணன் இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்களோட 100 வாட் மூளைய பயன்படுத்தி இத சாதிச்சாங்க. சரியா சொன்னீங்க. 18 சென்டிமீட்டர் துளை மற்றும் 230 சென்டிமீட்டர் குவிய நீளம் கொண்ட ஒரு சாதாரண தொலைநோக்கி லென்ஸ், சூரிய ஒளி, அப்புறம் வெற்றிடத்துல தூய்மைப்படுத்தப்பட்ட சில திரவங்கள், இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த மாபெரும் சோதனையை அவங்க வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாங்க. இந்த கண்டுபிடிப்பு நேச்சர் அப்படிங்கிற சர்வதேச அறிவியல் இதழில வெளியான உடனே மொத்த உலகமும் இந்தியாவை திரும்பி பார்த்துச்சு. இப்போ நமக்கான அந்த முக்கியமான கேள்வி வருது. சரி, ராமன் விளைவுன்னா என்ன? அதை நம்ம நேயர்களுக்கு ரொம்ப எளிமையா எப்படி புரிய வைக்கிறது? இதை நான் ரொம்ப சுலபமா சொல்றேன் கேளுங்க. ஒரு வெளிப்படையான ஊடகத்து வழியா, அதாவது தண்ணி மாதிரியான ஒரு திரவத்து வழியா ஒளி செல்லும்போது அந்த ஒளியோட ஒரு சிறு பகுதி சிதறடிக்கப்படுது. அப்படி சிதறும் ஒளியில ஒரு மிகச்சிறிய பகுதியோட அலைநீளம், அதாவது வேவ்லென்த் மாறுது. ஒரு நிமிஷம், ஒளி சிதறடிக்கும் போது அலைநீளம் ஏன் மாறணும்? ஏன்னா ஒலி அங்கு இருக்கிற பொருளோட மூலக்கூறுகளோட மோதுது. அப்படி மோதும்போது அங்கே ஒரு ஆற்றல் பரிமாற்றம் நடக்குது. இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நீங்க ஒரு டென்னிஸ் பந்தை செவுத்துல வேகமா தூக்கி போடுறீங்க. அதை எந்த எனர்ஜியோட போச்சோ அதே எனர்ஜியோட திரும்ப உங்க கைக்கு வந்துடும். ஒலியும் இதே மாதிரி மோதி எந்த மாற்றமும் இல்லாம திரும்பினா அதை ரேலே சிதறல் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப சாதாரண விஷயம். அப்போ ராமன் விளைவுல என்ன நடக்குது? அதே டென்னிஸ் பந்த ஒரு செவுத்துல தூக்கி போடுறதுக்கு பதிலா உங்களை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கிற ஒரு ரயில் வண்டி மேல தூக்கி போடுறதா கற்பனை பண்ணிக்கோங்க. பந்து ரயில் மேல மோதி திரும்பும்போது அதோட எனர்ஜி அதிகமாகும், வேகம் மாறும் இல்லையா? ஆமா, நிச்சயமா மாறும். அதே மாதிரி அந்த ரயில் உங்களை விட்டு விலகி போயிட்டு இருக்கும்போது பந்தை எரிஞ்சா மோதி திரும்பும்போது பந்தோட எனர்ஜி குறைஞ்சிடும். இதே தான் ஒளிக்கும் நடக்குது.
மூலக்கூறுகள் மேல பட்டு திரும்ப ஒளியில ஒரு சின்ன பகுதி தன்னோட எனர்ஜியை இழக்கலாம் அல்லது எனர்ஜியை அதிகமாக்கலாம். எனர்ஜி குறைஞ்சா அதை ஸ்டோக்ஸ் சிதறல்னு, எனர்ஜி அதிகமானா அதை ஆன்டி ஸ்டோக்ஸ் சிதறல்னு சொல்றோம். எனர்ஜி மாறும்போது அந்த ஒளியோட நிறமும் லேசா மாறுது. இததான் ராமன் விளைவு. வாவ், இந்த உதாரணம் ரொம்ப அருமையா இருக்கு. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அதோட மூலக்கூறுகள் வேற வேற மாதிரி இருக்கும். அதனால இந்த எனர்ஜி மாற்றமும் ஒவ்வொரு பொருளுக்கும் வேற வேற மாதிரி நடக்கும். கரெக்டா? 100க்கு 100 சரி. மனிதர்களுக்கு எப்படி கைரேகை தனித்துவமானதோ அதே மாதிரி ஒவ்வொரு வேதியியல் பொருளுக்கும் ஒரு தனித்துவமான ஒளியியல் கைரேகை இருக்கு. ராமன் விளைவு மூலமா ஒளியில ஏற்படுற இந்த மாற்றத்தை அளவிடுவதன் மூலமா உள்ளே இருக்கிறது என்ன பொருள் அப்படிங்கறத நாம துல்லியமா கண்டுபிடிச்சிட முடியும். இது இன்ஃப்ராரெட் முறையை விட ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே, அது ஏன்? ஏன்னா இன்ஃப்ராரெட் முறையை தண்ணியில இருக்கிற பொருட்கள் மேல பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம். தண்ணி அந்த கதிர்களை உறிஞ்சிடும். ஆனா ராமன் விளைவை தண்ணி மாதிரியான திரவ ஊடகங்கள்ல ரொம்ப சுலபமாவும் துல்லியமாவும் பயன்படுத்தலாம். அதனாலதான் வேதியியல் உலகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சது. இந்த ஒரு கண்டுபிடிப்புக்காகத்தான் 1930ல ராமன் அவர்களுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. ஆசியாவிலேயே அறிவியலுக்காக நோபல் பரிசு வாங்கின முதல் நபர் அவர்தான். அது மட்டும் இல்லாம லண்டன் ராயல் சொசைட்டியோட உறுப்பினர் அந்தஸ்து, பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த சர்பட்டம், 1954ல இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னான்னு அவர் வாங்கின விருதுகளோட பட்டியல் ரொம்ப பெருசு. விருதுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ராமன் விளைவு வேதியியலின் செல்லப்பிள்ளை அப்படின்னு அறிஞர்கள் கொண்டாடுறாங்க. ஆனா இதெல்லாம் 1928ல நடந்த விஷயம். இன்னைக்கு நாம 2026ல இருக்கோம். இந்த ராமன் விளைவு இப்போ எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பத்தி சொல்லும்போது தான் நாமே மிரண்டுடுவோம். இது ஏதோ ஸ்கூல் புஸ்தகத்துல படிக்கிற பழைய தியரி கிடையாது. இன்னைக்கு ஏர்போர்ட் செக்யூரிட்டில ராமன் ஸ்கேனர், ராமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் எவ்வளவு பெரிய வேலையை செய்து தெரியுமா? ஆமா, ஒருத்தர் தன்னோட பேக்ல ஏதோ ஒரு லிக்விட் கொண்டு போறாருன்னு வைங்க. அது சாதாரண தண்ணியா இல்ல ஆபத்தான திரவ வெடிபொருளா அப்படிங்கறத அந்த பாட்டில திறக்காமலேயே ராமன் ஸ்கேனர் மூலமா ஒரு லேசரை அடிச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கடத்தப்படுற போதைப் பொருட்கள், புதிய மருந்துகளோட வேதிக்கூறுகள் தரமாயிருக்கான்னு செக் பண்றதுன்னு இன்னைக்கு 2500க்கும் அதிகமான வேதிப்பொருட்களை துல்லியமாக கண்டுபிடிக்க இந்த தொழில்நுட்பம் பயன்படுது. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. அவர் கண்டுபிடிச்ச இத்தனை வருஷம் ஆன பிறகும் வருஷத்துக்கு சுமார் 2000லிருந்து 3000 புதிய அறிவியல் ஆய்வுக் கட்டுரைகள் ராமன் விளைவை அடிப்படையா வச்சு மட்டும் வெளிவருது. வெறும் 250 ரூபாயில அவர் உருவாக்குன அந்த சிஸ்டம் இன்னைக்கு உலகத்தோட பாதுகாப்பே தன் கையில வச்சிருக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்ன தெரியுமா? ராமன் ஒளியல்ல மட்டும் மாஸ்டர் கிடையாது. அவருக்கு இசையின் மீதும் இசைக்கருவிகளின் மீதும் மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. குறிப்பா ஒலியியல், அதாவது அக்கூஸ்டிக்ஸ்ல அவர் மிக ஆழமான ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கார். சயின்ஸுக்கும் மியூசிக்குமா? இது புதுசா இருக்கே. என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணார்? குறிப்பா நம்ம இந்திய இசைக்கருவிகளான வயலின், வீணை, தபலா, மிருதங்கம் இதையெல்லாம் அவர் தீவிரமா ஆராய்ந்தார். மேற்கத்திய இசைக்கருவியான ட்ரம்ஸ் மாதிரி வாத்தியங்களை அடிக்கும்போது அதிலிருந்து வர ஓசைகள் ஒரு விதமான இரைச்சல் கலந்த அதிர்வெண்களை கொடுக்கும். அதாவது ஒரு நாய்ஸ் மாதிரி இருக்குமா? ஆமா. ஆனா நம்ம மிருதங்கம், தபலா மாதிரி தோல் வாத்தியங்கள்ல இருந்து மட்டும் எப்படி இவ்வளவு இனிமையான சுருதி சுத்தமான இசை வருது அப்படின்னு அவர் சயின்டிஃபிக்கா யோசிச்சார். மிருதங்கத்துல அந்த கருப்பு நிறத்துல நடுவுல ஒண்ணு வச்சிருப்பாங்களே, அத பத்தியா? எக்ஸாக்ட்லி. அந்த கருப்பு நிற பதார்த்தம், மிருதங்கத்தோட தோள்களோட அடர்த்தி, அந்த தோள்களுக்கு இடையில இருக்கிற தூரம், இதெல்லாம் சேர்ந்து எப்படி அந்த ஒலியை இவ்வளவு துல்லியமான இசையா மாத்துது அப்படிங்கறத அவர் கணிதபூர்வமா நிரூபிச்சார். ஒலியோட விளையாடின அவர் இசையோடும் விளையாடி அறிவியலோட பல புதிய பரிமாணங்களை தொட்டு பார்த்தார். பெரும் கண்டுபிடிப்பையும் கௌரவிக்கிறதுக்காக தான் பிப்ரவரி 28ஆம் தேதியை நாம தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம். இப்போ 2026ல இருக்கோம். இந்த வருஷத்துக்கான தேசிய அறிவியல் தின கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே முக்கியமானது. என்ன சொல்லிருக்காங்க இந்த வருஷம்? அறிவியலில் பெண்கள் விசித்திரமானதை ஊக்குவிப்பது, அப்புறம் நிலையான எதிர்காலத்துக்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இந்த மாதிரி உலகளாவிய நல்வாழ்வை மையமா வச்சுதான் இந்த வருஷம் விவாதங்கள் நடக்குது. ரொம்ப சிறப்பான கருப்பொருள்கள். தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கறத பள்ளிக்கூடங்கள்ல போஸ்டர் வரையறதோடையோ வினாடி வினா போட்டிகள் நடத்துறதோட நின்னுடக்கூடாது. மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மைய வளர்க்கணும். எதுக்கெடுத்தாலும் காரண காரியம் இல்லாம நம்புற மூட நம்பிக்கைகளை ஒழிச்சு தர்க்க ரீதியா சிந்திக்க தோண்டணும். அதுதான் இதோட உண்மையான நோக்கம். கண்டிப்பா. அதே சமயம் இஸ்ரோவோட விண்வெளி பயணங்கள்ல இருந்து இன்றைய நவீன மருத்துவ தொழில்நுட்பம் வரைக்கும் இந்தியா செஞ்சிருக்கக்கூடிய அறிவியல் சாதனைகளை கொண்டாடுற ஒரு நாளாகவும் இது இருக்கு.
அதோட மட்டும் இல்லாம தேசிய அறிவியல் தின உறுதிமொழியோட சாராம்சத்தை நாம ஒவ்வொருத்தரும் ஆழமா புரிஞ்சுக்கணும். அறிவியல் அப்படிங்கிறது எந்த ஒரு நாட்டுக்கோ மொழிக்கும் மட்டும் சொந்தமானதில்ல, அது உலகளாவியது. அறிவியலை வளர்க்கறதும் அதை மத்தவங்களுக்கு வழங்குறதும் மனித சமூகத்தோட இயல்பு. இந்தியாவுக்கும் அறிவியலுக்கும் இருக்கிற தொடர்பு இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. பூஜ்யம் உள்ளிட்ட பல அறிவியல் கொடைகளை உலகத்துக்கு நாம தான் கொடுத்திருக்கோம். அதே போல உலகத்துல இருக்கிற பல நல்ல அறிவியல் விஷயங்களையும் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தொடர்ச்சியான தேடல் தான் ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? ஒரு சாதாரண மனுஷனோட இடைவிடாத உழைப்பு, ஒரு நாளைக்கு 15 மணி நேர பணி, வெறும் 250 ரூபாய் மதிப்புள்ள ஒரு எளிய கருவி, அப்புறம் வானம் ஏன் நீல நிறமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி. இதெல்லாம் சேர்ந்து எப்படி உலக அறிவியலையே புரட்டி போட்டுச்சு அப்படிங்கறத பார்க்கும்போது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அன்னைக்கு அவர் கேட்ட அந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு மருத்துவம், ஏர்போர்ட் பாதுகாப்பு, வேதியியல்னு பல துறைகள்ல நம்ம தினசரி வாழ்க்கைய காப்பாத்திட்டு இருக்கு. இது நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான மெசேஜ் கொடுக்குது. உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒருபோதும் கேள்வி கேட்பதை நிறுத்தக்கூடாது. அதே போல சி.வி. ராமன் அவங்களோட வார்த்தைகளிலே சொல்லணும்னா அறிவியலின் சாராம்சம் சுதந்திரமான சிந்தனை மற்றும் கடின உழைப்பு. இன்னைக்கு இந்த அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இனிமேல் ஒரு சாதாரண கண்ணாடி டம்ளர்ல இருக்கிற தண்ணிய பார்க்கும்போதோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல ஒரு ஷட்டைய பார்க்கும்போதோ கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்கள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சாதாரண பொருளுக்குள்ளேயும் உங்க கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான மூலக்கூறுகள் ஒளியோட விளையாடிக்கிட்டு இருக்கு. இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்களை அது உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த ரகசியங்களை கேட்க, அந்த மௌனமான மொழிய புரிஞ்சிக்க ராமனை போல கேள்வி கேட்கும் ஆர்வம் உங்களுக்கு இருக்கா?